இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திட்டமிட்டு கட்டப்படாத காரணத்தினால் அண்மையில் ஏற்பட்ட புயலால் தென்பெண்ணை ஆற்றிலே சுமார் 2 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் ஆற்றிலே சென்ற காரணத்தினால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே தென்பெண்ணை ஆற்றில் அதிக நீர் எந்த ஆண்டு சென்றது என்பது கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பாலத்துக்கு வடிவமைப்பு ஏற்படுத்தப்பட்டு பாலத்தை கட்டியிருந்தால் இந்த பாலம் சேதம் அடைந்திருக்காது. எந்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளாமல் எடுத்தேன் கவித்தேன் என்ற அடிப்படையில் இந்த பாலத்தை கட்டிய காரணத்தினால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் திறக்கப்பட்டு 90 நாட்கள் தான் ஆகிறது என்று மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார்கள். 90 நாட்கள் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு பாலம் என்று சொன்னால் திமுக ஆட்சியின் நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். அதோடு ஏற்கனவே இந்த பாலம் கட்டுகின்ற பொழுதே நீர்வளத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பாலத்தினுடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும், பாலத்தினுடைய தூண்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்தவர்கள் அதை சரியான முறையிலே கவனிக்காமல் அலட்சியத்தோடு இந்த பாலப்பணியை மேற்கொண்ட காரணத்தினால் மக்களுடைய வரி பணம் 16 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.